ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அண்ணல் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைத்து அந்த மனித குலம் எப்படி வாழ வேண்டும், அந்த மனித குலம் வாழ்வதற்கான ஏராளமான அருட்கொடைகளும் வாழ்வாதாரத்தையும் இறைவன் தந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அருட்கொடைகளை கூடுதலாக குறைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஆனால் இறை நம்பிக்கையாளர்களாக மூமினாக முஸ்லிமாக இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடிய நாம், நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகிய ஒரு போதனையை நமக்கு கற்றுத்தருகின்றது. மற்ற சித்தாந்தங்கள் மற்ற கொள்கை கோட்பாடுகளை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களெல்லாம் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. காசு பணம் வருகின்றதா, அதில் சுகபோகமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறைவன் ஒரு சோதனை வைக்கின்ற போது அந்த சோதனையை எப்படி அணுக வேண்டும் என்பது தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் நமக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வம் உங்களுக்கு அதிகமானாலும் சரி, அந்த கட்டத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகின்ற போது, வறுமை ஏற்படுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மவுத் வல் ஹயாத்தில் எபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸனு அமலா. உங்களில் யார் அழகிய செயலும் கூறியவர் என்பதை சோதிச்சு பார்க்கத்தான், டெஸ்ட் பண்ணுவதற்காகத்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். டெஸ்ட் பண்ணுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் என்னும் ஒரு ரிஸ்கை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கான் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது நான் பார்ப்பேன், உங்களுக்கு குறைத்தும் நான் கொடுப்பேன், வறுமையால் உங்களுக்கு நான் சோதிப்பேன். அப்படி வருகின்ற போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், துவண்டு விட போகக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் இப்படி நம்மளை ஆக்கிட்டானே. இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் யாராக இருக்கட்டும், அது அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, எலான் மாஸ்காக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் சோதனையே இல்லையா? எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? யாருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரவில்லை. ஏற்ற தாழ்வுகள், பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், சோதனை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி மாறி தந்து கொண்டே இருப்பான். ஒரு கடந்த காலங்களிலே ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருப்பார், ஒரு கட்டத்திலே வசதி வாய்ப்பில் இருப்பார். சில பேர் வசதி வாய்ப்போடு இருப்பார், சில கட்டத்தில் ஏழ்மையில் இருப்பார். அப்படி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் இந்த நேரத்தில் என்னை டெஸ்ட் செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சோதனைப்படுத்துகிறான். அந்த சோதனையில சரியான முறையில் கையாளக்கூடியவர்களாக, அதில் வென்று போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய இலக்கு என்ன? சொர்க்கம் என்ற இலக்கு, மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஒரு இலக்கு. அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமை என்னும் ஒரு
விஷயத்திலே என்னை சோதிக்கிறான். அதிலே நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? சில பேருக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருப்பான், குழந்தைய கொடுக்க மாட்டான். சில பேருக்கு குழந்தைய கொடுத்திருக்கிறான், அது மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும். எவ்வளவு பேரை பார்க்கும். என்னங்க இவ்வளவு மகத்தான இவ்வளவு பெரிய பிரமிமூட்டக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய பிளாட்ல வாழுகிறார், ஆனால் பையனை பார்க்கிறோம் மனநிலை பாதிக்கப்பட்ட பகனாக. என்னங்க பண்ண சொல்றீங்க? சோதிச்சிருக்க கடவுள். இப்படித்தான் ஏராளமான மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில சோதிப்பான். பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். வலநபுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன். உங்களை அச்சமூட்டி, பயமுறுத்தி, உயிர்களை பறித்து, செல்வம் கொடுத்து எடுத்து எல்லாம் நாம் சோதிப்போம். வ பஷ்ஷிரில் மூமினீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், சொர்க்கம் என்ற நற்செய்தி. அப்ப நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சோதனையை பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு இழப்பை தருகிறான் என்று சொன்னால், நம்ம அல்லாஹ் டெஸ்ட் செய்கிறான், சோதிச்சு பார்க்கிறான் என்ற சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லம் லின்னாசி மா தமன்னா. மனிதனுக்கு அவன் நினைத்ததெல்லாம் கிடைத்து விடுமா இந்த உலகத்துல? எல்லாருக்கும் அல்லாஹ் அப்படி கொடுத்திருக்கிறானா? நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு பாய். சில நேரத்தில் என்னடா இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கின்றது, அல்லாஹ் இப்படி செய்து விட்டானே என்று நினைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை பரிசோதிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளத்தை உலுக்கி எடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடுமையான அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. எவ்வளவு நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோமே, செய்திகளை பார்க்கிறோமே. குடும்பத்துக்காக துபாய் சென்றவர் குடும்பத்தையே இழந்த சோகம். மகளை கூட்டிட்டு போறாங்க, செய்தித்தாள வந்தது. மகளை கூட்டிட்டு போறாங்க, ஒரு கேட்டை நிக்க வச்சிருக்கிறாங்க, இரும்பு கேட்டு. அந்த புள்ள வெள்ளாண்டு கேட்டு அப்படியே மேல விழுந்து அப்படியே மவுத்தாகுது அந்த புள்ள. தாயுடைய மனைவி நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். என்னடா அந்த வாழ்க்கை. சில வாரத்துக்கு முன்னாடி கூடிய சைதாப்பேட்டையில தாத்தா பேர புள்ளையோ பேத்தியோ பைக்ல வச்சுக்கிட்டு வண்டியை ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணாமே வண்டியை கொண்டு பொருள் வாங்க கடைக்காக போனார். அந்த புள்ள விளையாட்டுத்தனமா பைக் அப்படியே ஆக்சிடென்ட் முறுக்கிடுச்சு. நேரா போய் முட்டி அடிபட்டு அப்படியே வஃபாத் ஆகும். பத்திகளா மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைத்து விடுமா? இல்ல. எப்படி வேணாலும் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும். அதை எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி அதை சரி காணுகிறோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யப்சுது ரிஸ்க லிமன் யஷா. தான் நாடியோருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வாதாரத்தை வாரி வழங்குகிறான். தான் நாடியோருக்கு அளவுடன் குறைத்துக் கொள். சில பேருக்கு குறைச்சு கொடுப்பேன், ஆனால் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமல் ஹயாத்த துன்யா இல்லா மதாவுல் குரூர். இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்கள் எல்லாம் அற்ப சுகம் தவிர வேறில்லை. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைக்கு இவ்வளவு முயற்சிகள், ஏற்பாடுகள், அதையெல்லாம் தாங்கிக் கொள்கிறோம். ஒரு மாதம் பொருளாதாரத்துக்காக சரியான முறையில் கம்பெனி என்ன நேரத்தை ஃபாலோ பண்ண சொல்கின்றதோ, என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண சொல்கின்றதோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுகிறோம். ஆனா இது அல்லாஹ் சொல்லி காட்டணும், இது அற்பமான வாழ்க்கை அல்லப்பா. வலல் ஆகிரத்து கைரும் வ அபுக்கா. பர்மனண்டான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை இருக்கு. அதுக்கு நான் சொன்ன அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் வாழ மாட்டேன்றோமே. பொருளாதாரம் கொஞ்சம், வசதி வாய்ப்பும் கொஞ்சம் வந்தவுடனே அல்லாஹ்வை நினைவை விட்டு திசை திருப்பி விடுகிறோமே. ஏங்க பள்ளி பக்கமே வரமாட்டேன்றீங்க? எங்க ஒரே பிஸியா இருக்கிறோம் பாய், வேலை ரொம்ப டென்ஷனு, ஒர்க்கு டென்ஷனு, கடுமையான நேரம். நான் வேலை பார்க்கறது ஆஸ்திரேலியாவுடைய நேரத்துல, அமெரிக்காவுடைய நேரத்துல வேலை பார்க்கிறேன் பாய். அல்லாஹ் வணங்கக்கூடாதா? அட எந்த நேரத்துக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உறுதியானது மரணம் வரும் வரை உம்முடைய இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்ப ஒரு இறையம் நம்பிக்கையாளராக, ஒரு மூமினாக, முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன உயர்ந்த அளவில், டாப் அளவில் வைத்தாலும் சரி, அல்லாஹ் என்ன டெஸ்ட் செய்கிறான், சோதிக்கிறான். அந்த சோதனையில நான் சரியான முறையில் வெற்றி காணுவேன். அல்லாஹ்வுடைய நினைவில் கூறாமல் இருக்க மாட்டேன். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கி சொர்க்கத்தை பெறுவதற்காக என்னுடைய
லட்சியத்தை அமைத்துக் கொள்வேன் என்று வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சோதிக்கிறானா வறுமையில, அப்பையும் நான் துவண்டு விட மாட்டேன். என்னுடைய இறைவன் எப்படி வாழ சொன்னானோ அதுக்கு தகுந்தாது போல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். இஸ்லாமிய மார்க்கம் வறுமையை குறித்து ஏராளமான விஷயத்தை போதித்தாலும் அந்த வறுமைக்கான மறுமையில ஏராளமான தாராளமான பரிசுகளை இஸ்லாமிய மார்க்கம், இந்த வறுமையில யார் வாடினார்களோ வாழ்ந்தார்களோ இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதை விட்டா மிஸ் ஆயிட்டா வேலை கிடைக்காது, இதை விட்டா நமக்கு வேலை வாய்ப்பு போயிடும், இப்படியே இருந்தா நம்முடைய நிலை என்ன, இப்படி எல்லாம் நம்ம நினைத்துக் கொண்டு இருக்கிறோமே, இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாலும் கிடைக்கும் என்று நினைக்கிறோமே. இறைவன் சொன்ன அடிப்படை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, என்னங்க 3 வேளை ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு நிறைவதா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஒரே பேச்சம்பளம் தான் இன்னைக்கு சாப்பிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், காலைல 2 இட்லி தான் போய் சாப்பிட்டேன், இன்னைக்கு வரைக்கும் பசி எடுக்கலையே, இதானுங்க பரக்கத்து, இதானுங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்து. இது வேணுமா? 4 பரோட்டா சாப்பிட்டேன் பாய் பாயாவோட, 12 மணிக்கே பசி எடுத்துச்சு பாய், என்னங்க இது, இப்படி சொல்வதா? சில பேருக்கு பசி எடுக்குங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா, அமைத்துக் கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் யாரும் தெரியுதா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுதா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஆமா அல்லாஹ்வின் தூதரே, இவர் பெரிய செல்வந்தர், இவர் ஒரு பெண்ணு கேட்டா உடனே நாங்க கொடுத்துருவோம், இவரெல்லாம் சிபாரிசு பண்ணா அதை நாங்கள் உடனே ஏற்றுக்குவோம், அப்படிப்பட்ட சொல்லுவாங்கல்ல பெரிய ஆளுப்பா ஊர்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நாங்க பார்க்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். சொல்லி அவர் போன பிறகு அதே சபையில அந்த இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஏழை வருகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ரொம்ப ஏழை, இவருக்கெல்லாம் நாங்க பொண்ணு கொடுத்தா தான் யோசிப்போம், இவருடைய பரிந்துரை சிபாரிசு எல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த மாட்டோம் என்று ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், எப்பா நீங்கள் ஆரம்பத்தில் முதல்ல சொன்னீர்கள் செல்வந்தர்கள், இந்த உலகம் முழுவதும் செல்வந்தர் இருந்தாலும் சரி இந்த முஸ்லிமுடைய ஏழைக்கு சமமாகாது, குறித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நம்ம என்ன நினைக்கிறோங்க, காசு பணம் வசதி வாய்ப்பு ஆடம்பரமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இது என்று இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் சிறந்தவர்கள்? பார்வையில யார் வறுமையில கஷ்டத்தில் சிரமம் கொண்டு ஏழையாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் சிறப்பு மிக்கவர்களாக பிரியமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில போய் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்தை தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி போயிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமா யஃபலு தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காஷிரூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மக்கள் செல்வம் பொருட்செல்வம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி போய்விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் அப்படி போகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அங்க ஒரு மாத காலம் ரமலான்ல இருந்த மக்களுடைய அந்த பள்ளிவாசலில் ஈடுபட்ட வணக்க வழிபாடுடைய எண்ணிக்கை எல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகின்றது. வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்களே. சில பேர்லாம் எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தனை இல்லாதவர்களாக இன்றைக்கு ஏராளமான இளைய சமுதாயம் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு போகக்கூடியவர்கள் யார், எந்த நோக்கத்துக்காக போகிறார்கள்? குடும்பம், காசு பணம் சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இது மகிழ்ச்சி இல்லப்பா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மகிழ்ச்சினா ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், வந்து அது இந்த உலகத்தில் கிடைக்காது. மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி எங்க தெரியுமா? மறுமையில. அங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நான் எந்த லெவல்ல போனாலும் சரி அல்லாஹ்வை நினைப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து வறுமையில என்னை வாட்டினாலும் சரி அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்ற சிந்தனை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சோனத்தை நான் பார்த்தேன், அதிகமான ஏழைகளை பார்த்தேன். பார்த்தீங்களா, சோனத்துல ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அதிகமான ஏழைகள். சோனம்னா என்னங்க? வஸாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிஹிம் வ ஜன்னத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த் உய்தத் லில் முத்தகீன். உங்கள் இறைவனிடம் கிடைக்கும் மன்னிப்புக்கும் அருளுக்கும் நீங்கள் முன்னேறி வாருங்கள். அது வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர இருக்கிறான் பார்த்தீங்களா? யாருக்கு? முத்தகீன்களுக்காக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அப்ப நான் இந்த உலக வாழ்க்கையில் யார் சோனத்தில் அதிகமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏழைகள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஏழைகளை இன்றைக்கு பார்க்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏழைகள் யார் தெரியுமாங்க? வாயை தொண்டு கேட்க மாட்டாங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்ட்டு. தங்களை மிஸ்கின் மாதிரி காட்ட மாட்டாங்க. சுயமரியாதையோடு கண்ணியமான முறையில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ஏழைகள். அப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில், சுயமரியாதையோடு இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான பரிசை தருகிறான். சுமனத்திலே அதிகமாக அவர்கள் இருக்கார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? காசு, பணம், வசதி வாய்ப்பு என்ன பார்த்தீங்களா? இப்பதாங்க வந்தான், அவனுக்கு ஒய் பிரிவு, அவனுக்கு தாங்க செட்டி பிரிவு, என்ன ஒரு ஆளு மகுஷாவ இங்க இந்த உலகத்துல வாழ்ற நினைக்கிறோம். அதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுமையில யார் ஏழையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சிறப்புக்குரிய பரிசை தருகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். நமக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், செல்வந்தர்களை விட 500 வருடங்கள் முன்பாகவே ஏழைகள் சோனத்துக்கு செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம காசு பணம் தேடுவதற்காகவே தொழுகையை விட்டுறோம், வணக்க வழிபாடுகளை விட்டுறோம், அல்லாஹ்வை நினைக்க மாட்டேன்றோம். இன்னைக்கு அப்படித்தானே பார்க்கிறோம். பொருளாதாரம் கொஞ்சம் உயர்கின்ற போது இன்னைக்கு அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களா இருக்கிற, காசு பணம் இல்லாதவங்க கூட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக பாய் இந்தாங்க ஒரு 100 ரூபா வச்சுங்க. சின்ன கடைங்க, நம்ம நினைக்கிறோம் இவர் எங்கெங்க தர போறாரு, சாதாரண ஒரு பொட்டி கடை, இவர் எங்க தராரு, இந்தாங்க பாய் 5000 ரூபாய் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக. பெரிய ஷோரூம் வச்சிருக்கிறாரு, ஏதாவது பார்த்து செய்யுங்க பாய், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க பாய், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க பாய். இந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். பாய் தர்றதுக்கு மனசு இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் வசதி வாய்ப்பு கொஞ்சம் வருகின்ற போது எந்த காரியத்துக்காக எது நமக்கு வரக்கூடியது, எது எனக்குரியது, இதை ஒரு முஸ்லிம் சரியான முறையில் விளங்கி கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில பொறாமை ஏற்படுவானா? அடுக்க முன்னாடி வந்துருந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருக்கு, கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, நெருங்கி வந்துருக்கு. அவன் அது மாதிரியான எண்ணங்கள் வருமா? உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, மறுமைக்காக கொடுத்ததுதான் ஒரு முஸ்லிம் கூறியது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில நான் பெரிய பொருளாதாரம் வந்தாலும் ஆடுவேனா? என்னுடைய ஆட்டம் இருக்குமா? ஒரு கெத்து காட்டுவேனா? இதுதாங்க எனக்குரியது, எதை கொடுத்திருக்கிறேனோ, எதை சாப்பிட்டேனோ, எதை உடுத்தி கிழிச்சேனோ, இதுதான் எனக்குரியது என்று இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்வேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஏழைகளா இருக்கிறோம், வறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை வாட்டி கொண்டு இருக்கிறான், என்னடா என்று கவலைப்படவே கூடாது. அல்லாஹ் இதற்கு பிறகு ஒரு மகத்தான வாழ்க்கை தர இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இந்த உலக வாழ்க்கையில் எவன் ஆடம்பரமாக மகிழ்ச்சியோடு இன்பத்திலே மூழ்கி இருந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து, நம்ம நினைக்கிறோம்ல, சில பேர் கையெல்லாம் அவ்வளவு சாப்பிட்டா இருக்கும்,
சில பேர் கையெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஃபுல்லாக ஏசிலே இருக்கக்கூடிய ஆள், கார்பெட்டு தான், நெட்டு கார்பெட்டு தான், ஆடி காரு தான், அது எதுவாக இருக்கட்டும். இப்படி இந்த உலகத்தில் ஒரு துன்பத்தை கூட ஒரு கஷ்டத்தை கூட பார்க்காதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நரகத்தில் விட்டு இழுக்கின்ற போது அம்மாடி புலம்பக்கூடியவளாக இருப்பார். இதே இந்த உலக வாழ்க்கையில் சிரமம் கஷ்டம் துன்பம் தான் அவருடைய வாழ்க்கையில நம்ம கூட பார்க்கிறோம்லங்க. நம்ம பேப்பர்ல கூட போட்டிருந்தோம், நடுநிலை சமுதாய பேப்பர்ல, அந்த பாலஸ்தீன் மக்கள் அந்த தாய்மார்கள் படக்கூடிய கஷ்டத்தை பாருங்கள். அந்த தாய்மார்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சோதனைதான் என்று எங்களுக்கு விதியாக்கி விட்டானோ என்ற ஒரு நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைச்சு பார்த்தீங்களா? அப்படி ஆக்கிட மாட்டான் அல்லாஹ். இன்னைக்கு சோதனை அல்ஹம்துலில்லாஹ், சில நேர கட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான் யாருக்கு வேணாலும் சரி. நம்முடைய ஈமான் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொண்டது உள்ள சொர்க்கத்தில் உள்ள எடுத்த உடனே இந்த அவர் சொல்லுவார், நான் உலகத்தில் வாழ்கின்ற போது எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல பாய், அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் அப்படியே மாற்றிவிடும் என்று சொன்னால், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எந்த நிலையில் வைத்தாலும் சரி அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் சில பேர்லாம் போட்டிருப்போம் ஆட்டோவில் கூட, வசதி வந்தால் ஆடாத, வறுமை வந்தால் வாடாத. இது அழகான முறை, நமக்கு அழகா, முஸ்லீம்களுக்கு அழகான முறையில் பொருந்தும். வசதி வந்துச்சுன்னா ஆட்டம் போடாத, வறுமை வந்துருச்சா வாடிடாத. அல்லாஹ் என்ன சோதிக்கிறாங்க, என்னை சுவனத்துக்குரியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுகிறான் என்று சொன்னால் நான் பொறுத்துக் கொள்ளக்கூடாதா? தாங்கிக் கொள்ளக்கூடாதா? ஒரு பர்மனண்டான வாழ்க்கைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவரை சத்திய சோதனைக்கு உட்படுத்துவான். டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், சோதிச்சு பார்ப்பான். இந்த அடியான நம்ம எதை கொடுத்து எப்படி சோதிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது வறுமை வந்தால் வாடாமல் நம்முடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாடமாக படிப்பினையாக பாருங்கள். எப்படிங்க அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்தாங்க? நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி மகிழ்ச்சியான வாழ்க்கை, வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நபித்துவம் கிடைத்த பிறகு கடுமையான வறுமை, கஷ்டம், துன்பம். உன்னுடைய இறைவன் நீ வறுமையில் இருக்கின்ற தன்னிறைவை பெற்றாக்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வறுமையை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில தன்னிறைவாக ஆக்கினானே, அல்லாஹ் நமக்கு ஆக்க மாட்டானா? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆக்குவானா? நமக்கும் ஆக்குவான். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் அதுதான் பார்க்கிறான். எப்படி வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ்? எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலும் சரி அல்லாஹ்வுக்கு மட்டும் வணங்கக்கூடியவர்களாக. அதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த பெருமளவுக்கு அந்த இன்ப மூழ்கெல்லாம் போல, அதெல்லாம் ஒரு லிமிட்டேஷனோட. ஏன் என்னுடைய பயணம் மறுமை என்ற பயணம் போது அதில் நான் ஏன் போட்டு ஏங்க நான் இருக்க போறேன்? என்னுடைய இந்த உடல் மண்ணு மவுத்தாயிட்டா மண்ணுக்குள்ள வைக்க போறான், தூக்கி போட்டு மூடி போட்டு என் பிள்ளையோ என் சொந்த பந்தமோ நீ இறங்குறியா நான் மூடி போட்டுட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் ஏங்க போட்டி பொறாம அல்லாஹ்வை வணங்காம இஸ்லாமிய மார்க்கம் சொன்னாம ஏன் நான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், தூதர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பானே. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எவ்வளவு கஷ்டங்க, சலிச்ச மாவை பார்த்ததில்லை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில. வயிறார 3 நேரம் உண்டது கிடையாது, 3 நேரம் ஆலிவு எண்ணெய் கோதுமைலாம் சாப்பிட்டது கிடையாது. என்னைக்காவது அத்திய பூத்தாட் போல். ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பாலான உணவு பேரிச்சம்பழம் தண்ணி தான். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தந்திருக்கான் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்படிங்க கொடுத்திருக்கிறான்? வகை வகையான சாப்பாடு. மந்தி இந்த வாரம் சாப்பிட்டோம், அடுத்த வாரம் வேற ஏதாவது சொல்லிட்டேன் நினைக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. சாப்பிட வேணாலும் மார்க்கம் சொல்லல.
ஒரு ஒட்டகத்தையே நீங்கள் அறுத்து சாப்பிட வேண்டும் நினைக்கின்றீர்களா? நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஒரு ஆட்டை சாப்பிட நினைக்க சாப்பிடுப்பா, அல்லாஹ்வை மறந்துடாத. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு துன்பத்தை, அவ்வளவு கஷ்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தானே. எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்க்கை இருந்தது, கடைசி கட்டம் வரைக்கும் சரி. ரமலான் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் இருந்தது. இன்றைக்கு நாம் இருக்கிறோம் வாங்க, 2 சப்பு 3 சப்பு ஃபஜ்ருக்கு. ரமலான் முன்னாடிக்கு அந்த வந்த அதே ஆட்கள் தான் இப்போ வந்து கொண்டு இருக்கிறார்கள். ரமலானுக்கு வந்த கூட்டம் அப்படியே போயிருச்சுங்க. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்திருக்கிறோம், என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம் சொர்க்கத்துக்காக. அப்ப என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல ஜாலியா மகிழ்ச்சியோட வாழ நினைக்கிறோம் பாய். இதெல்லாம் அற்பமான வாழ்க்கைங்க. இது ரொம்ப அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அந்த போதும் என்ற மனசு நம்ம இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பாஞ்சான சம்பாதிக்கிறோம் பை, அல்ஹம்துலில்லாஹ். நோய் நொடி இல்லாம என்ன அல்லாஹ் வச்சிருக்கானுங்க. இது பெரிய பரிசு இல்லையா? லட்சமா சம்பாதிக்கிறான். சுகருக்கு, பிபிக்கு, ஜிம்முக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா பாஞ்சான் சம்பாதிக்கிறாங்க, 5 பேர் 6 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம் வீட்டுல. இது அல்லாஹ் எவ்வளவு பெரிய நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் இல்லையாங்க இது? அப்ப எப்படிங்க நம்ம வாழணும்? எப்படி நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பாசையில் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சும்மா அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ்வும் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா? சும்மா புரிந்து கொள்வானாங்க? சும்மா அல்லாஹ் அவரை நேசிச்சிருவானா? வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம வசதி வாய்ப்பு இருக்கும் போது கூட, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது கூட அல்லாஹ்வை நினைக்க மாட்டோன்றோம், பள்ளிவாசலுக்காக வர மாட்டோன்றோம், அல்லாஹ்வை நினைக்க மாட்டோன்றோம், துதிக்க மாட்டோன்றோம், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ மாட்டோன்றோம். ஆனா அன்றைக்கு வாழ்ந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் தொழுகையில மயக்கம் போட்டு விழுவார்களாம். தொழுகையில மயக்கம் போட்டு விழுவார்களாம். சில மக்கள் கேட்பார்களாம், அத நஃபர் மஜ்னூன், இவர்கள் பைத்தியக்காரர்களா? இங்க போட்டு மைக்க போட்டு விழுந்திருக்கிறார்களே. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இவங்க மஜ்னூன் இல்லப்பா, பசியின் கொடுமையால் வறுமையால் நீங்கள் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஏழ்மை வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு ஃப்ளோர் கட்டிட்டோம், 2 ஃப்ளோர் கட்டிட்டோம், அங்க ஒரு பிளாட் வாங்கிட்டோம், இங்க ஒரு பிளாட் வாங்கிட்டோம், இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போயிட்டோம். சரி, என்னுடைய வாழ்க்கை எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது, நீங்கள் சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுக்கு வறுமை கஷ்டம் வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது என்று சொன்னால் அப்படித்தான் சகாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். எவ்வளவு பசியுடைய கொடுமையினால், வறுமையினால். ஆடை எப்படிப்பட்ட ஆடைங்க, இப்படி தூக்குனா கீழே தெரிஞ்சிடும், இப்படி விட்டாங்க இப்படியே பிடித்துக் கொண்டு இருப்பார்கள். அஸ்ஹாபு சுஃபா ஒரு நாளைக்கு ஒரு பேச்சம்பளம் உணவுங்க. சகாபாக்கள் சாப்பிட்ட அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை சோழர்கள் சாப்பிட்ட உணவு ஒரு நாளைக்கு ஒரு பேச்சம்பள உணவு. இன்னைக்கு நோம்பு துறக்கிறதுக்கு 10 பேச்சம்பளம் 5 பேச்சம்பளத்தை உள்ள தள்ளுறோம். நோம்பு துறக்கிறதுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடியே. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வாழ்க்கையை வாழ மாட்டோன்றோமே, அதுதானே கேள்வி. எங்க இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன வாழ்க்கையை வாழ மாட்டோன்றோம் அங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ மாட்டோன்றோமே. பொருளாதாரம் வசதி வாய்ப்பு வருகின்ற போது அல்லாஹ்வை மறந்து வருகின்றோமே. ஆனால் அந்த சத்திய சகாபாக்கள் வறுமையிலும் கொடுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் கூட என்னை படைத்த இறைவனுக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வணக்கம் இருக்கும் என்று வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமை கொடுத்து நமக்கு சோதிக்கிறான் என்று சொன்னால், சொர்க்கத்து செல்வதற்கான ஏராளமான வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் அந்த வறுமை உடைய மக்களுக்காக தருகிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.